ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆன்லைன் தமிழா சேனல். இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்ட்ரடக்ஷன் கிளாஸு வாட் இஸ் லாங்குவேஜ் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருந்தோம். அது மட்டும் கிடையாது, பேக் என்ன ஃப்ரண்ட் என்ன அப்படிங்கிற நிறைய அப்டேஷன் நம்மளுடைய சேனலில் வந்து நம்ம போட்டிருந்தோம் ஏற்கனவே வீடியோ. ஒருவேளை நீங்கள் அதை பார்க்கலன்னா அதில் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரோக்ராமிங்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னா, லோ லெவல் லாங்குவேஜ்னால் என்ன, ஹை லெவல் லாங்குவேஜ்னால் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வந்து அதனுடைய நாலேஜ் இருக்கணும். பட் இந்த நாலேஜ் இல்லாமல் சி ப்ரோக்ராமிங் எழுதலாமான்னா 100% எழுதலாம். பட் ஒரு ப்ரோக்ராம்குள்ளே போகிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி நான் கொடுக்கக்கூடிய இந்த இன்ட்ரடக்ஷன் எல்லாம் தெரிஞ்சுட்டு போனீங்கன்னா எனி டைம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் எல்லா கொஷினுக்கும் ஆன்சர் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வாட் இஸ் லோ லெவல், ஹை லெவல். அதனால் லாங்குவேஜ்னு சொன்னீங்க. லாங்குவேஜ் அப்படிங்கிறது ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ப்பா. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வச்சு தான் நீங்கள் கோடெல்லாம் எழுதுவீங்க. அதுக்கு வந்து கம்ப்யூட்டர் ரியாக்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு சொல்யூஷனை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவில் போட்டிருந்தோம். பார்க்கலன்னா லிங்க்கை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது ஒரு பக்கம் இருக்கையில் இந்த லாங்குவேஜ்லேயே 2 வெரைட்டி ஆஃப் லாங்குவேஜ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதாவது லோ லெவல் லாங்குவேஜ்னு ஒன்று இருக்குதுங்க, ஹை லெவல் லாங்குவேஜ் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ இந்த நாலேஜ் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ லோ லெவல் லாங்குவேஜ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஒரு ப்ரோக்ராம் அப்படி தான். இதுவும் லாங்குவேஜ் அப்படின்னாவே ஒரு நீங்கள் கோடு எழுதணும் அப்படிங்கிறது. ஸோ அந்த கோடு வந்து எழுதுறேன் இல்லைங்களா, அந்த கோடு வந்து எப்படி எழுதுவீங்க நீங்கள் எழுதணுன்னா, இப்போ ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது அவுட்புட் வரணும் அப்படின்னு வச்சிங்களேன். அதை வந்து 0 1s, ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், கம்ப்யூட்டர் நோஸ் ஒன்லி பைனரி, அதாவது 0s and 1s மட்டும்தான் தெரியும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மெஷின் லாங்குவேஜ், அதாவது ஒரு லோ லெவல் லாங்குவேஜ் அப்படிங்கிறத மெஷின் லாங்குவேஜ்னு நம்ம சொல்லலாம். கிட்டத்தட்ட சொல்ல போனால் அது மெஷின் லாங்குவேஜ் தான். ஸோ ரீசன் என்ன அப்படின்னா, மெஷினுக்கு தான் ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அதாவது நம்ம யூசருக்கு வந்து, அதாவது ப்ரோக்ராமருக்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்காது. இப்போ நான் ஹைன்னு ஒரு அவுட்புட் வேணும் எனக்கு அப்படின்னா, நாங்கள் 0s and 1s நீங்கள் எவ்வளோ நேரம் எழுத முடியாது இல்லையா. ஸோ இதில் வந்து 2 வெரைட்டி ஆஃப் லாங்குவேஜஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மெஷின் லாங்குவேஜ் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அசம்பிள் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மெஷின் லாங்குவேஜ் அப்படிங்கிறது ஒரு விதத்தில் சொல்ல போனோம் அப்படின்னா, அதாவது க்ளோஸ்டு டு வந்து நம்மளுடைய சிஸ்டம், அதாவது சிபியூவோட ரொம்ப க்ளோஸ்டு, என்ன இருக்குது, என்ன மாதிரியான, அதாவது கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ கம்ப்யூட்டரில் என்ன இருக்குது, இந்த கம்ப்யூட்டர் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்யூட்டருக்கும் ஒரு மாதிரி வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஒரு கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடியது அதே ரேம் இங்கே யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள், அதனுடைய மெமரிஸ் எல்லாமே வந்து வேரி ஆகும். ஸோ அப்போ ஒரு கம்ப்யூட்டருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். அப்போ தட் இஸ் மெஷின் வந்து டிஃபர் ஆகும் உங்களுக்கு. ஸோ அப்போ நான் ஒரு கோடிங் எழுதுறேன் அப்படின்னா இது இட்ஸ் க்ளோஸ்டு டு எதாக இருக்கும் அப்படின்னா ஒரு ஹார்ட்வேரை ரொம்ப க்ளோஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு லாங்குவேஜ் தான் மெஷின் லாங்குவேஜ். இந்த லாங்குவேஜ் வந்து நீங்கள் 0s and 1s அந்த மாதிரி நீங்கள் எழுதுனா மட்டும்தான் வந்து உங்களால் அந்த சிஸ்டம் வந்து கண்டுபிடிச்சிக்கும். ஸோ இதுதான் இதனுடைய இது. ஸோ இப்போ 0s and 1s அப்படிங்கிற எழுதுறது ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது. அதனால தான் இதை வந்து லோ லெவல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறான்னு வச்சுங்களேன். ஸோ இப்போ இந்த லோ லெவல் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறதுனால என்ன அப்படின்னா, நம்மளுக்கு வந்து சிஸ்டத்துக்கு வேணால் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், மனுஷனுக்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்காது. நீங்கள் வந்து ஒரு ஆட் பண்ண அப்படின்னா +0 1 அப்படின்னு காமிச்சா உங்களுக்கு தெரியுமா ரிசல்ட்டு? தெரியாது இல்லையா. ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக நம்மளால் கோடிங்ஸ் வந்து எழுத முடியாது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, ஒரு இதை வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஒரு லாங்குவேஜில் வந்து என்ன எழுத போகிறீங்க அப்படிங்கிறத யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருந்தால் தான் உங்களால் கோடிங் எழுத முடியும். இது இப்போ ஆட்னா ப்ளஸ் சிம்பிள் இருக்கணும், மைனஸ் சிம்பிள் இருக்கணும், இல்லை அதுக்கு ரிலேட்டடாக ஏதாவது இருக்கணும். சிம்பிளாக சொல்லப்போனால் இந்த மாதிரி இருந்தால் தான் அவங்க பண்ண முடியும். இந்த லோ லெவல் லாங்குவேஜ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டீபக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்லாம். டீபக்கிங் என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன் உங்களுக்கு. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, இட்ஸ் நாட் ஏ போர்ட்டபுளாக இருக்கணும்னாவே உங்களுக்கு தெரியும், கை கடக்கமாக இருக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இதில் வந்து போர்ட்டபுளாக இருக்காது அப்படிங்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, இந்த லாங்குவேஜ் எப்படி சொல்லலாம்னா ஒரு மெஷின் டிபெண்ட்னு சொல்லுவாங்க. ஒரு மெஷின் ரிலேட்டடாக நீங்கள் அந்த கோடிங்ஸ் எழுதி வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த மெஷினை மட்டும்தான் சப்போர்ட் பண்ணும். இல்லைனா அது ரிலேட்டடாக கான்ஃபிகரேஷன் இருக்கக்கூடிய மெஷினை மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும். இன்னொரு மெஷினுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போய் இந்த கோடை வந்து ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஸோ அதனால தான் இது என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, போர்ட்டபிள் நாட் வந்து இது வந்து போர்ட்டபிள் கிடையாது. ஆனால் வந்து இது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒர்க் ஆகிறது வந்து ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும். ரீசன் என்ன அப்படின்னா, ஒரு ப்ரோக்ராம் எழுதுறீங்க அப்படின்னா அது டேரெக்டாக வந்து நம்மளுடைய ப்ரோக்ராம், நான் ஏற்கனவே லாங்குவேஜ் கிளாஸில் வந்து சொல்லியிருப்பேன், ப்ரோக்ராம் வந்து எப்படி ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கன்வெர்ட் இன்டு மெஷின் லாங்குவேஜ், மெஷின்லேருந்து மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய லாங்குவேஜுக்கு தெரியிற மாதிரி லாங்குவேஜ் கன்வெர்ட் ஆகி வரும். ஸோ நீங்கள் எழுதக்கூடிய ப்ரோக்ராமை மெஷின் லாங்குவேஜை கன்வெர்ட் பண்ணி தான் வரும். ஆனால் நீங்கள் எழுதுகிற ப்ரோக்ராமே மெஷின் லாங்குவேஜில் எழுதிட்டீங்க அப்படின்னா
ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகிறது ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும். ஆனால் அதில் கோடிங் எழுதுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா அசம்பிளி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இது கிட்டத்தட்ட நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளாக தான் இருக்கும். ஆனால் வந்து இதுவும் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் வந்து கம்ப்யூட்டர், அதாவது கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சரை வந்து டிபெண்ட்ஸாக தான் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரீடபுளாக தான் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆட் அப்படின்னு வச்சிங்களேன், இப்போ ப்ளஸ்ஸுக்கு வந்து நம்ம ப்ளஸ்ன்னு கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நம்ம எழுதக்கூடிய லாங்குவேஜில் நம்ம சிசி ப்ரோக்ராமிங்கில் பார்க்கக்கூடியது. பட் அசம்பிளி லாங்குவேஜில்னா ஆட் அப்படின்னே நீங்கள் எழுதலாம். பட் ஆட் வந்து டேரெக்டாக யூஸ் ஆகாது. எப்படின்னா அகெயின் இட் கன்வெர்ட் டு மெஷினாக கன்வெர்ட் ஆகி மறுபடியும் வரும். ஸோ இதுவும் வந்து கிட்டத்தட்ட க்ளோஸ்டு டு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய மெஷின், அதாவது சிஸ்டத்தை க்ளோஸ் பண்ணி தான் இருக்கும். அதனால் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா இதுவும் வந்து நாட் போர்ட்டபிள். ஸோ அதனால தான் இந்த லோ லெவல் லாங்குவேஜஸ் வந்து அவ்வளோக்கு யாரும் பயன்படுத்துறது இல்லை. பயன்படுத்தலாம், அதுக்குரிய நாலேஜ் இருக்கணும். அது கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் அது ரிலேட்டடாக எழுதும்போது மட்டும்தான் இதில் வந்து நீங்கள் லாங்குவேஜ் வந்து எழுத முடியும். ஸோ அதை வந்து ஓவர் கம் பண்ணி வந்தது தான் நம்மளுடைய ஹை லெவல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இப்போ ஹை லெவல் லாங்குவேஜ் அப்படின்னா ஈஸியாக இருக்கும், அதாவது ப்ரோக்ராம் கூட ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடியது தான் என்னதுன்னா ஹை லெவல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ அதை தான் இப்போ நீங்கள் படிக்கக்கூடிய அந்த சிசி ++ எல்லாம். ஸோ இது வந்து ப்ரோக்ராமருக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். உங்களால் ஈஸியாக வந்து ஒரு கோடை வந்து எழுத முடியும். நம்ம எப்படி வந்து பேசுகிறோமோ அந்த நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து ப்ரெசென்டபிளாக எழுத முடியும். அதுக்கு ஏற்கனவே ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து வச்சுருப்பாங்கன்னு நான் சொன்னேன். ஒரு லாங்குவேஜுக்குள்ளே ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை பயன்படுத்தி நீங்கள் வந்து கோட்ஸ் எழுதிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். ஸோ அது எப்படிங்கிறத அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்கலாம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா டீபக்கிங் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து அடுத்து வந்து போர்ட்டபிள் அப்படிங்கிறதோட மீனிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு சிஸ்டத்தில் வந்து ஏதாவது ஒரு கோடிங் வந்து ஏதாவது ஒரு கோடிங் எழுதுனீங்க அப்படின்னா அதே ப்ரோக்ராமை இன்னொரு சிஸ்டத்துலேயும் ரன் பண்ண வைக்கலாம். தட் இஸ் வந்து போர்ட்டபிள் அப்படின்னு இன்னொரு மிஷின்லேயும் ரன் பண்ண வைக்க முடியும். இதில் வந்து சில ப்ராப்ளம்ஸ் மட்டும் வரும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓஎஸ் ப்ராப்ளம், அதாவது விண்டோஸ் சப்போர்ட் பண்ணணும், லினக்ஸை சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சில ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸ் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணணும். இப்போ சிசி++ ஜாவாலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஓஎஸ் வந்து இண்டிபெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, டிபெண்டன்சி கிடையாது. ஸோ அப்போ இது நீங்கள் வந்து எந்த ஒரு ஓஎஸில் வேணாலும் இதை ரன் பண்ண முடியும். சில நீங்கள் சாஃப்ட்வேர்லாம் சொல்லுவாங்க இந்த ஓஎஸில் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இது மட்டும்தான் இருக்கும் இல்லையா. பட் சிஸ்டமில் வந்து எந்த சிஸ்டத்தில் வேணாலும் ரன் பண்ண வச்சுக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லாங்குவேஜ் அப்படின்னா என்ன அப்படின்னா கம்ப்யூட்டர் கூட இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுதுறது தான் லாங்குவேஜ் அப்படிங்கிறது, அதாவது ஒரு கோடு எழுதுறது. இதில் லோன்னு ஒன்று இருக்குது, ஹைன்னு ஒன்று இருக்குது. ஸோ லோ லெவல் லாங்குவேஜ் வந்து மிஷின் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. அடுத்து ஹை லெவல் லாங்குவேஜ் அப்படிங்கிறது யூசர் ஃப்ரெண்ட்லி, அதாவது ப்ரோக்ராமர் ஃப்ரெண்ட்லி லாங்குவேஜ். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம கோடு எல்லாமே எழுத போகிறோம். ஸோ நாளைக்கு உங்களுக்கு இமீடியட்டாக சி ப்ரோக்ராமிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே 2 வீடியோ நான் போட்டிருக்கேன், அதை நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அதாவது C++ ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அதில் வந்து ஆர்டராக நான் போட்டிருக்கோம். ஸோ செக் அவுட் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோ பார்க்கலாம் மறக்காம நம்மளுடைய ஆன்லைன் தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீப்பான வந்து ஃபாலோ பண்ணுங்கள்.